ஹலோ வெல்கம் பேக். திஸ் இஸ் செஷன் பை அட்ஷா. இன்னைக்கு விண்வெளிக்கு செல்கிற விண்வெளி வீரர்கள் என்ன சாப்பிடுவாங்க, எதை குடிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸும் பாரிபுட்ச் வில்மோரும் இவங்க 2 பேருமே விண்வெளி வீரர்கள். இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு சோதனை பயணத்திற்கு போயிருக்காங்க. சில நாட்களில் பூமிக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க இன்னும் திரும்பவே இல்லை. 2 மாதங்களை கடந்து விட்ட நிலையில் அவர்கள் இன்னும் பூமிக்கு மேலே இருக்கும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தான் மிதந்து கொண்டு இருக்காங்க. இப்படி விண்வெளிக்கு செல்கிற வீரர் என்ன சாப்பிடுவாங்க, எதை குடிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விண்வெளிக்கு உணவுகளை எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஈர்ப்பு விசை இல்லாமையை தவிர பல பிரச்சனைகளை அங்கே சமாளிக்கணும். உணவுகள் சேதமடையாமல் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. மறுபக்கம் ஈர்ப்பு விசை இல்லாமை காரணமாக உணவு வயிற்றோட ஒட்டாது. உணவு வீரர்களுக்கு இது லேசாக சாப்பிட்டாலே அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். அதோட எலும்பு தேய்மானம், ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதிலெல்லாம் பல சவாலும் இருக்குது. இப்போ இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா பூமிக்கு திரும்புகிறப்ப அவங்களோட எலும்பு எளிதாக உடையிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல சவால்களை கருத்தில் கொண்டு தான் சாப்பாடும் அனுப்புகிறாங்க. இந்த உணவுப் பொருட்கள்லாம் சிந்தாமல் இருக்கவும் கெட்டு போகாமல் இருக்கவும் என்ன செய்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லையும் கேன்கள்லையும் நல்லா அழுத்தமாக மூடி வச்சு தான் அனுப்புகிறாங்க. மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஓவன்கள், வெப்பசலன ஓவன்கள், இந்த மாதிரி ஓவன்களில் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சாப்பாடெல்லாம் சூடுபடுத்துகிறாங்க. இல்லாட்டி உணவு மேலே சுடு தண்ணியை தெளித்து தான் சாப்பிடுவாங்க. அதை ஈரமாக்கி சாப்பிடுவாங்க. இந்த மிதக்கும் உணவுகளை வீசி வீசி வாயால் சாப்பிடுவாங்க, கேட்ச் பிடிச்சு சாப்பிடுவாங்களாம். இதுவும் ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த விண்வெளியில் தரையுடன் சேர்த்து பொருத்தப்பட்ட மேசையும் நாற்காலியும் இருக்குமா. அதில் அமர்ந்து சாப்பிட்றப்ப சாதாரணமாக சாப்பிட்றது போல் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளிகளுக்கான ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட தட்டு, ஸ்பூனு அந்த மாதிரி இருக்குமா. முதல் முறையாக விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டப்ப என்ன சாப்பாடு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் வடிவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது என்ன பேஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா பீஃப் லிவர் பேஸ்ட்டு, பீஃபோட ஈரல் இருக்கும்ல அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட் சாஸ், இது 2ம் தான் முதலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ நிறையா தொழில்நுட்ப வளர்ச்சினால் பல வகை உணவுகளும் இங்கே எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு கெட்டு போயக்கூடாது, இல்லாட்டி ஏதாச்சும் பாக்டீரியாஸ் அதில் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் உணவு அனுப்புகிறாங்க. அப்பப்போ இங்கே பழங்களும் அனுப்பப்படுறாங்க. இங்கே குளிரூட்டப்பட்டாலும் அந்த உணவெல்லாம் நம்ம நீண்ட நாட்கள் வச்சுக்க முடியாது. நம்ம எப்படி வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நிறைய நாள் கழித்து கூட நம்ம எடுத்து சாப்பிட்றோம், 1 வீக் 2 வீக்ஸ். ஆனால் அந்த மாதிரி விண்வெளியில் குளிரூட்டப்பட்டாலும் கூட அதை ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்றத பற்றி பார்த்தோம். இப்போ தண்ணீர் எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பூமியிலேருந்து கிளம்பும் போதே விண்வெளி வீரர்கள் அவங்களோட கொஞ்சம் தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு சென்னாலும் கூட மீதி தண்ணீரை மறுசுழற்சி மூலமாக தான் கிடைக்குமா. விண்கலத்தில் இருக்கும் எரிபொருள் இருக்கும்ல, அந்த செல் எரிபொருள், அதில் இருக்கிற கழிவு நீர், ஈரப்பதம், அதுக்கப்புறமா சிறுநீர் கழிப்பாங்கள்ல, இதெல்லாமே தான் ஒரு மூல ஆதாரமாக வச்சு அந்த மறுசுழற்சியே நடைபெறுது. இந்த மாதிரி சிறுநீரை மறுசுழற்சி பண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப அருவருப்பாக தோன்றும். ஆனால் இருந்தாலும் கூட பூமியில் இருந்தும் இந்த தண்ணீரை விட அங்கே கிடைக்கிற தண்ணியை வடிகட்டி வழங்கப்படும் அந்த தண்ணி ரொம்ப தூய்மையானது அப்படின்னும் நாசா சொல்லியிருக்குது. விண்வெளியில் நீர் சத்தை தக்க வைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் என்ன சாப்பிடுவாங்க, என்ன தண்ணீர் குடிப்பாங்க இப்படிங்கிறத பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த மாதிரி சூப்பரான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.